In today Hindu newspaperல எடுக்கப்பட்ட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதனுடைய தமிழ் மீனிங்கை இந்த வீடியோ மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ் நிறைய பேருக்கு புதிய வேர்ட்ஸாக தான் இருக்கும். அதனால் இந்த வேர்ட்ஸோட மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்ட் அப்ரப்ட். அப்ரப்ட் அப்படின்னா திடீரென, எதிர்பாராமல், நம்ம ஒரு விஷயத்தை உடனே நமக்கே தெரியாமல் யாருடைய எதிர்பார்ப்புமின்றி உடனே ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா அதுக்கு அப்ரப்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இன்ட்ரிகிங் அப்படின்னா ரொம்ப புதிரானது, சுவாரஸ்யமாக ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறது புதுசாக இருக்கும். மற்றவங்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப். நேரடி மோதல் ஆர் போட்டி அப்படின்னு சொல்லலாம். இரண்டு பேர் முகத்துக்கு முகம் காட்டி நேரடியாக மோதுருவாங்க. அதுக்கு ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபோர் டோல்டு அப்படின்னா முன்கூட்டியே கூறப்பட்டது. ஒருத்தர் இந்த மாதிரி செயல் பண்ண போகிறாருங்கிறத வேற ஒருத்தர் சொல்லியிருப்பார். அதுக்கு பேர் ஃபோர் டோல்டு, முன்கூட்டியே அறிவிச்சிருப்பாங்க. அவுட்கம் அப்படி இல்லை விளைவு அப்படின்னு அர்த்தம். ஐடியாலஜிக்கல்னா சிந்தனை சார்ந்த அல்லது கொள்கை சார்ந்தன்னு சொல்லலாம். அப்புறம் வெட்டரன் அப்படின்னா அனுபவம் மிகுந்தவர், அனுபவசாலி. ஒரு விஷயத்தில் ரொம்ப பல வருஷம் அனுபவத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வெட்டரன்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேன்வாஸ். ஓட்டு போடும்போது மக்களை சந்தித்து ஓட்டுக்காக நிறைய பேசுவாங்க, அதுக்கு கேன்வாஸ் அப்படின்னு சொல்லலாம். வாக்குகளை கோருதல். அன்அட்டாச்டு ஓட்டர்ஸ்னால் எந்த கட்சிகளுக்கும் சேர்ந்திராத வாக்காளர்கள். அன்அட்டாச்டு ஓட்டர்ஸ்னால் எந்த கட்சியுமே சார்ந்து ஓட்டு போட இல்லாதவங்க, காமனாக வரவங்க, அவங்களாம் அன்அட்டாச்டு ஓட்டர்ஸ்னு சொல்லலாம். அப்புறம் பிளெட்ஜுனா உறுதி அளித்தார், இல்லை வாக்கு தந்தார். பிளெட்ஜ் அப்படின்னாலே உறுதி இருக்கிறது. பிளெட்ஜு அப்படின்னா உறுதி கொடுத்தவரை பிளெட்ஜுன்னு சொல்லிக்கலாம். ரீஜனலைஸ்னால் பிராந்திய ஆதரவு கொண்டவர். தமிழ்நாடு சார்ந்தவர், கர்நாடகா சார்ந்தவர் ரீஜனலிஸ்ட், அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு சொல்லிக்கலாம். போஸ்டரிங்னா வெளிப்படையாக நடிப்பது அல்லது அரசியல் காட்டி கொடுப்பது. போஸ்டர்னால் நம்ம உடல் ரீதியாக நம்ம சைகை காட்டுறது தான் போஸ்டரிங். டிஃபென்சிவ் அப்படின்னா தற்காப்பு நிலை. எலிவேஷன் மீன்ஸ் பதவி உயர்வு. அரசியல் ரீதியாக நம்ம சொல்லலாம். எலிவேஷன் மீன்ஸ் பதவி உயர்வு. ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருக்கார், மினிஸ்டராக இருக்கார், அப்புறம் சீஃப் மினிஸ்டராக இருக்காருங்க எலிவேஷன். மிலேஜ்னா பொலிட்டிக்கல் மிலேஜ், அரசியல் பலன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம இப்படி லேர்ன் பண்ணிக்கலாம்.